அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா வெள்ளிக்கிழமை பொதுவாகவே தெய்வத்துக்குரிய கிழமையாகவே இருக்குது. வாரத்தின் மற்ற நாட்களை பூஜை செய்யவில்லைனா வெள்ளிக்கிழமையாவது பலர் தங்களது வீடுகளை பூஜை செய்வது வழக்கமாக வச்சிருக்காங்க. இதனுடைய முழு அனுகிரகமும் பெறுவதற்காகவே வெள்ளிக்கிழமையில நாம வழிபாடு செய்கின்றோம். அப்படி வழிபாடும் போது இந்த முறைகளை பின்பற்றணும், எதை தவிர்க்கணும் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உற்சாக நியூஸ் சேனலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெள்ளிக்கிழமை நாளெல்லாம் கணவருக்கும் நீண்ட ஆயுளும் சகல சௌபாக்கியங்களும் அளித்தருந்த வெள்ளிக்கிழமை விரதம் எப்படி இருப்பது பார்க்கலாம். கிழமையில விரதம் இருப்பதன் மூலம் லட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய 3 தேவர்களின் அருளை பெற முடியும். ஒரு முறை வெள்ளிக்கிழமையில லட்சுமி தேவி ஒரு வீட்டை சென்று பார்க்கிறாங்க. அந்த வீடு குப்பையாகவும் அசுத்தமாக இருந்தது. அதனால லட்சுமி தேவி அந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு சென்று பார்க்கிறார். அந்த வீடு சுத்தமாக தூய்மையாக இருப்பதால் அந்த வீட்டுக்குள் நுழைந்தார். அந்த வீட்டுல இருந்த சோமதேவம்மாள் என்பவரிடம் வெள்ளிக்கிழமை விரதம் எப்படி இருப்பதுன்னு கேட்டாங்க. மேலும் லட்சுமி தேவி நுழைந்த அந்த வீடு செல்வத்தால் நிறைந்தது. லட்சுமி தேவி இந்த விரதத்தை பற்றி சிறப்பாக கூறிப்பாருங்க. அதாவது விரதத்தின் மகிமை நாம உணர்ந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க நினைப்பவர்கள் முதலில் ஏதாவது ஒரு மாதத்தில் வரும் 3வது அல்லது கடைசி வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்திடணும். பின்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு வைக்க வேண்டும். வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வது நம் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும். தோறும் வீட்டை சுத்தம் செய்ததும் விரதம் இருப்பவர்கள் நீராடி விட்டு வந்து வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட்டு தெய்வ மனம் கமல செய்ய வேண்டும். பிறகு மகாலட்சுமி படத்தை அலங்கரித்து காலையில் ஸ்ரீ மகாலட்சுமி படத்தை 12 அல்லது அதன் மடங்களில் பல வரவும் பால், பழம் அல்லது பாயாசம் நைவேத்தியம் செய்யவும், நெய் தீபம் ஏற்றவும். ஒரு நாள் முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம் போன்றவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரத நாள் முடிந்ததும் சுவாமி படத்துக்கு முன்பாக சிறப்பு பூஜைகள் செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். 11 வாரங்கள் வெள்ளிக்கிழமையில நம்ம விரதம் இருந்து வந்தால் கணவருக்கு நீண்ட ஆயுளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். பகீரதன் என்னும் மன்னன் இந்த விரதத்தை கடைபிடித்து தன் இழந்து போன தனது அரசுரிமையை திரும்ப வென்றார் என்ற வடிவு செய்தியும் உள்ளது. மகாலட்சுமி அஷ்டாகம் அல்லது மகாலட்சுமி துதியை 3 முறை பாடலாம். நைவேத்தியத்தை பெண் குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமைகளை சூரியன் உதயமான 2 மணி நேரத்துக்குள்ள பூஜிப்பதும் தரிசனம் செய்வதும் ஆகியவை வீட்டிற்கு நன்மை தரும். பெரும்பாலும் குபேர விளக்கு கிடைக்கும். அந்த விளக்க வெள்ளிக்கிழமையில தாமரை திரி வைத்து விளக்கேற்றி வந்தால் குபேர அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பூஜை அறையில் அமர்ந்து நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டி பிரார்த்தனை செய்த எண்ணியது நடக்கும்னு சொல்வாங்க. இளையாளம் இதழ் கொண்ட மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து மந்திரம் கூறினாலும் செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமையில மாலை வேளையில வீடை சுத்தம் செய்து சாம்பிராணி போட வேணும். அதனால் வீட்டின் கெட்ட சக்திகள் இருந்து விலகி நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும். லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். நம் வீட்டிலோ லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமைகளை அரச மரத்தை 11 முறை சுற்றி வந்தோம். அந்த மரத்தடியில் அமர்ந்து இருக்கும் விநாயகருக்கு 11 விளக்கு ஏற்றி வந்தாலும் பணவரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமைகளை ஒட்டடை அடிப்பது தவிர்க்கலாம். அதிலும் வெள்ளிக்கிழமையின் பெண்கள் ஒட்டடை அடிப்பது கூடவே கூடாது. வெள்ளிக்கிழமையில பெண்கள் ஒட்டடை அடித்தால் மகாலட்சுமிக்கு விரட்டி அடிப்பதற்கு சமமாக அமையும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில அழுக்கு துணிகள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் கடன் சுமையும் அதிகரிக்கும். வியாழக்கிழமை அன்றே துணி துவைத்து விட வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். அதே நேரத்துல ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. அதே போல வெள்ளிக்கிழமையில முடி வெட்டவோ நகம் வெட்டவோ கூடவே கூடாது. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி அளவு சுக்கிரஹோர ஆரம்பிக்கும் நேரத்துல வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை அளிக்கும். வெள்ளிக்கிழமையில யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது, தங்க நகை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாள் தான் சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்ததான். அந்த நாள் அப்படி செய்தா செல்வம் நம்ம வீட்டை விட்டு போயிடும். கிழமையில செய்யக்கூடாதது விஷயங்கள்னு பார்த்தோம்னா கடை சுமை அதிகரிக்க பெரும்பாலும் வீட்டில் இருக்க பெண்கள் வீட்டை மகாலட்சுமி கடாட்சத்துடன் வைக்காமல் இருப்பது தான் காரணம் சொல்லலாம். வாரத்தின் 7 நாட்கள் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் தெய்வத்திற்கு உகந்த நாளாக கடைபிடிக்கப்படுது. வெள்ளிக்கிழமை அன்று வீட்டை சுத்தப்படுத்தி விரதம் இருந்து தெய்வ வழிபாடு செய்யணும். கிழமையில அடுப்புகளை துடைக்க கூடாது. ஏன்னா வியாழக்கிழமை இரவே துடைத்து வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை என்றால் அனைத்து பெண்களும் வாசலின் கோலம் போடுவாங்க. ஆனா புள்ளி போட்டு கோலம் போடக்கூடாது, ரங்கோலி கோலத்தை தான் போடணும்.
கிழமையில பெண்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை கழட்டுவதோ அல்லது கழட்டி சுத்தம் செய்வதோ கூடாது. தங்க ஆபரணங்கள் பிறகுக்கு கடன் கொடுக்க கூடாது. பணத்தையோ தயிர், உப்பு மற்றும் ஊறுகாய், இட்லி, தோசை, அரைத்து வைத்த மாவை பிறருக்கு கொடுக்கவே கூடாது. கிழமையன்று பூஜை பொருட்களை விளக்கவோ துடைக்கவோ கூடாது. பூஜை பொருட்களை முன்பதாகவே வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மட்டுமே சுத்தம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையில பூஜை அறையை மட்டும்தான் சுத்தம் செய்யணும். அது சிறப்பான பலன்களை அளிக்கும். அதேபோல் வீட்டின் வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கவே கூடாது. வெள்ளிக்கிழமை அன்று துவைப்பதை தவிர்க்க வேண்டும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில அழுக்கு துணிகள் வீட்டில் இருக்கக்கூடாது. இதனால் வீட்டினுடைய கடன் சுமையை அதிகரிக்கும். கிழமையில யாரிடமும் பெருமையோ அகந்தையோ கொள்ளவே கூடாது. அன்னை லட்சுமி ஆணவத்தின் மீது தீய பார்வை கொண்டவர். எனவே வெள்ளிக்கிழமையில இது போன்ற செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். அன்னை லட்சுமிக்கு சமையலறையில் வசிப்பதாக ஐதீகமும் உண்டு. எனவே சமையலறை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில சமையலறைய அழுக்கு பாத்திரங்கள் வைத்தல் லட்சுமி வீட்டில் தங்காது. வெள்ளிக்கிழமையன்று விரதம் அனுஷ்டிப்பதால் லட்சுமியின் அருள் கிடைக்கும். இந்த நாளின் காலையிலே மாலையிலே லட்சுமியை வழிபடுவதன் மூலம் மங்களகரமாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை நாட்கள்ல எறும்புகள் மற்றும் பசுக்களுக்கு மாவு ஊட்டுவது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். வெள்ளிக்கிழமையில லட்சுமி தேவியுடன் கணபதியை வழிபட வேண்டும். அப்போதுதான் ஒரு நபருக்கு லட்சுமி செல்வத்தை வணங்கும் போது அதற்கு தடை ஏது வராமல் விநாயகர் காத்துக்கொள்வார். வெள்ளிக்கிழமையில விநாயகர் பெருமானையும் லட்சுமி தேவியும் வழிபடுவதன் மூலம் அவர்கள் முன் தேங்காய் வைக்கவும் இரவில் விநாயகர் கோயில தேங்காய் வைத்து பாருங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் நிதி பிரச்சனையும் நீங்கும். நாட்களில் இறைச்சி மது அருந்துதல் கூடாது. இப்படி செய்தால் லட்சுமியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். வெள்ளிக்கிழமை என்று கடனுக்கு சர்க்கரை கொடுக்கவே கூடாது. ஜோதிடத்தின்படி சர்க்கரை சுக்கிரன் கிரகத்தின் தொடர்புடையது. எனவே கடனுக்கு சர்க்கரை கொடுப்பது சுக்கிரனை வலுவிழக்க செய்வதாகிவிடும். அனைவருக்குமே புதிய ஆடைகள்னா ஒரு விருப்பம்தான். நீங்கள் புதிய ஆடைகளை வாங்க விரும்பினால் வெள்ளிக்கிழமை சென்று வாங்குங்கள். லட்சுமி தேவிக்கு புதிய ஆடைகள் அணிவது ரொம்ப பிடிக்கும். சுக்கிரதோஷ அல்லது சுக்கிரனால பிரச்சனைகளால் சந்திப்பவர்கள் சுக்கிரனை மகிழ்விக்க வெள்ளிக்கிழமையில வெள்ளி அல்லது சில்வர் நிற வாகனங்களை வாங்குவது நல்ல பலனை அளிக்கும். மேக்கப் மற்றும் அலங்கார பொருட்கள், கலை, இசை, கேஜெட்டுகள் போன்ற பொருட்களை வாங்குவதும் இந்த பொருட்கள் அனைத்துமே லட்சுமி தேவியை மகிழ்விப்பதாக அமையும். வெள்ளிக்கிழமையில சொத்து தொடர்பான வேலைகளை செய்தால் அதிக செலவு ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளலாம். இந்நாளில் சொத்து வாங்குவது நல்லதல்ல. அதோடு சமையலறையில பொருட்கள் மற்றும் பூஜை சாமான்களையும் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பணி பரிவர்த்தனை செய்வதில் இதை தவிர்க்க வேண்டும். ஏனெனா இது லட்சுமி தேவியின் கோபத்தை அதிகரிக்கும். இதனால் வீட்டின் பட குறைபாடு ஏற்பட்டு பல பணம் தொடர்பான பிரச்சனைகளும் உண்டாகும். தேவி தூய்மையை விரும்புவள். சுத்தமான இடத்தில் தான் லட்சுமி குடியிருப்பாள். எனவே வீட்டை எப்போது அசுத்தமாக வைத்துக்காமல் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்க வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இறைவன் முன்பு விளக்கேற்றி வைக்க வேணும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில விளக்கேற்றி வழிபட்டால் மிக சிறந்த பலன்களை பெற முடியும். வீட்டின் தெய்வ சிலை சிறியதாகவோ பெரியதாகவோ எந்த அளவில் இருந்தாலும் அதற்கு நித்திய வைத்தியம் செய்ய வேணும். பாலோ ஒரு வாழைப்பழமோ அல்லது ஏதாவது ஒரு பழமோ கற்கண்டோ பேரீச்சப்பழமோ எதுவாக இருந்தாலும் தினமும் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக வைக்காமல் இருக்கவே கூடாது. நெய்வேத்தியமாக வைத்த பழத்தை பல நாட்கள் தொடர்ந்து வைக்கக்கூடாது. நெய்வேத்தியம் என்று எது வைத்தாலும் குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள், அதிகபட்சமாக அன்று நாளுக்கு அடுத்த நாள் விட வேண்டும். சுவாமி படமோ சிலையோ அதற்கு அணிவிக்கும் பூக்களை அடுத்த நாள் அகற்றிவிட வேண்டும். புதிய மலர்களை தான் சுவாமிக்கு அணிவிக்க வேண்டும். முந்தைய நாள் பயன்படுத்திய பூ அல்லது காய்ந்து போன பூக்களை சுவாமி படங்களின் மீதோ பூஜை அறை குப்பைகளுடனோ வைத்திருக்க கூடாது. பூக்கள் காய்ந்து விட்டால் அவை எதிர்மறை சக்திகளை ஈர்க்க துவங்கிவிடும். இதனால் வீட்டின் தெய்வீக தன்மை குறைந்து கஷ்டங்கள் மட்டுமே ஏற்படும். தெய்வ சிலைகளை வைத்து வழிபடும்போது சில அபிஷேகங்களை செய்ய வேணும். பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் தினமும் முடியாவிட்டாலும் வெறும் தண்ணீர் கொண்டாவது அபிஷேகம் செய்ய வேணும். தீப தூப ஆராதனை கட்டாயம் காட்ட வேண்டும். நாட்களில் ராகு கால நேரமான காலை 10:30 முதல் பகல் 12 வரையிலான நேரத்தில் வீட்டின் விளக்கேற்றக்கூடாது. இதனால் வீட்டின் கலகம் ஏற்படுன்னு சொல்லுவாங்க. இல்லை அழுக்கு துணைகளையும் சேர்த்து வைக்கக்கூடாது. இதனால் கடன் சுமையும் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமையில உப்பு, தயிர், பருப்பு, ஊசி போன்ற மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களை கடனாக கொடுக்கவோ அல்லது நாம் வாங்கவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்தில் வீட்டை இருள் சூழ்ந்ததாக வைத்திருக்க கூடாது. ஒளி வீசும் விதமாக வைத்திருக்க வேணும்.
செல்வத்துக்கு உரியவள் தான் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி தொடர்ந்து 24 வெள்ளிக்கிழமைகளை வழிபட்டு வந்தால் வீட்டினுடைய செல்வ வளம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்குள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வழங்குவதன் மூலமாகவும் பணவரவு அதிகரிக்கும். இது போன்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.